ஹலோ கைஸ், எஸ்சி எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் டேட் ப்ளஸ் அட்மிட் கார்டு பற்றின ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இட்ஸ் அன் August 15th. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். இது 78th இண்டிபெண்டன்ஸ் டே. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஃபர்ஸ்ட், எப்போ நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா September 30th November 14th வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 monthக்கு மேலே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9,000 சம்திங் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் September 30th எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா 4 daysக்கு பிஃபோராகவே நீங்கள் வெப்சைட்டில் போய் நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ரௌசிங்கில் போய் பிரிண்ட் அவுட்டு நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம படிச்சுட்ருக்கோம், இல்லை நம்ம பாதியில் விட்டுட்டோம் ஸ்டடீஸை, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காமல் நீங்கள் எப்படி 1 or 2 days ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை நடுப்புற கேப் விட்டு போச்சுன்னு நினச்சாலும் சரி, இப்போலேருந்து படித்து ஒரு முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக படிச்சுட்ருக்கவங்க இன்னும் 1 or 2 hour இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக படிங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 1.5 months நம்ம போடுற எஃபோர்ட் தான் நமக்கு ஒரு ஜாப் செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகுது. ஸோ எக்ஸாம் வருது. ஸோ ரிவிஷன் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம 7 weeks ஸ்டடி பிளான்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 weeks or 3 weeks சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டு பார்க்காதவங்க ஆன்லைனில் குவிஸ் மாதிரி வச்சு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அண்ட் கம்பல்சரி வீக்லி ட்வைஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி டைமிங் வச்சு நீங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு டைமிங் பத்தாமல் போயிடும். ஸோ இங்கிலீஷ்னால் அதை யோசித்து இது பண்ணுறது. ஸோ நமக்கு டைமிங் இஷ்யூஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ இப்போலேருந்து டைமர் ஆன் பண்ணியோ இல்லை கிளாக்கில் மென்ஷன் பண்ணியோ ஸோ தயவு செஞ்சு ஆன்லைனில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம படிச்சுட்டு போய் நம்மளால் டைம்னால் போயிடுச்சு அப்படின்ற இது வராமல் நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறவங்க டைமிங் வச்சு போட்டு பாருங்கள். ஓகேங்களா? பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், தயவு செஞ்சு டைமிங் வச்சு போட்டு பாருங்கள். அண்ட் எல்லோரும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுக்கலாம், நம்ம ரிவைஸ் பண்ண வேணாம், நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற தாட் இருக்காமல் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ ஸோ 75% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஓகே. நீங்கள் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு 10 to 20 days ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? நியூவாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பழசு படித்தது உங்களுக்கு மறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி 20 days ரிவிஷன் போடுங்க. அண்ட் இனிமேல் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான உங்களுக்கு எந்த வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நான் இந்த விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஒரு சிலர் அக்கா ஒரு சிலர் கிராமருக்கான யூடியூப் சேனல் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், மேக்ஸ்க்கான யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அண்ட் அதுக்கான ரிப்ளை என்னன்னாக்கா, இப்போ பேஸ்ட் ஆன் எ பர்சன் பொறுத்து, இப்போ எனக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதனால் கிராமர்லாம் எனக்கு பேசிக்ஸ்லேருந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பிடிக்கும். ஸோ நான் அதுக்கு ஆப்டான மாதிரி சேனல்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்பேன். ஆனால் ஒரு சிலருக்கு பேசிக்ஸ் தெரியும். ஓகேங்களா? அவங்க நார்மலாக ரூல்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னாக்கா அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி 4 or 5 minutes டியூரேஷனில் உள்ள வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எனக்கு லென்த் வீடியோவாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஸோ அது மாதிரி நான் எனக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி வீடியோ பார்ப்பேன். அதனால தான் நான் எம்டிஎஸ்க்கான சேனல் சஜஸ்ட் பண்ணியிருக்கேனே தவிர ஸோ பர்டிகுலராக இதுக்கு அப்படின்ற மாதிரி நான் இந்த சேனலும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே நமக்கு யூடியூப் சேனலில் நிறைய இது அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன்னு போட்டிங்கன்னாக்கா நிறைய வீடியோ நமக்கான யூடியூப் சேனலில் இருக்குது தமிழில். ஸோ அதில்
ஒரு வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னாக்கா அவங்க போட்டிருந்தாங்கன்னா பாருங்கள், இல்லை அவங்க அப்லோட் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷனை நீங்கள் பாருங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு புரியுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ புரியலாம், எனக்கு ஒரு வீடியோ புரியலாம். அதனால தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை சஜஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ எம்டிஎஸ் ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கான சேனல்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ பர்டிகுலராக இதுக்கு அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அண்ட் எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. நம்ம இவ்வளோ நாள் படிச்சுட்டு அட் த லாஸ்ட்டில் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் போயிடும். ஸோ மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னாக்கா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த இதில் ஒரு ஜாப் செக்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், அதை கஷ்டமாக எடுத்துக்காமல் நமக்கான கெரியருக்கான நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட்டாக தான் நம்ம வந்து ஜாப் செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நினச்சி படிங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் நல்லா எழுதுவீங்க. ஸோ ஹோப்போட படிங்க. எந்த ஒரு ரீசனுக்காகவும் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹோப்பை விட்டுறாமல் படிங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் பை கைஸ், prepare well and do well. All the best.